இப்போ காமனாக ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஜிம் போனால் ஏதாச்சும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமா, நான் ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜிம் போனால் ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது அர்த்தம் கிடையாது. பட் இருதயத்தில் சில நோய்கள், அதாவது இருதய தசை நோய்கள்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ஸோ அந்த இருதயத்தோட தசையில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது, ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போது அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். என்ன பண்ணணும்னா இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ரேட்டுக்கு மேலே இருதயம் ரொம்ப துடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு மயக்கம் வந்து ஜிம்லேயே இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா எக்கோ மூலமாக கண்டுபிடிக்கலாம். அந்த டிசீஸ் பேர் வந்து ஹெச்சிஎம்னு சொல்லுவோம், ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி. இருதயத்தோட நார்மல் திக்னஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இருதயம் வந்து நார்மலா இந்த அளவுக்கு தான் திக்கா இருக்கு அப்படின்னா அந்த தடிமன் வந்து நல்லா ஃபுல்லா பெருசாயிரும். ஸோ இருதயத்தோட தடிமன் வந்து ஒரு 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அது சில பேத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 மில்லிமீட்டர் 30 மில்லிமீட்டர் போயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏசிம்டமேட்டிக்காவே இருந்துரும். அதாவது எந்த அறிகுறிகளும் காமிக்காமையே ரொம்ப நாள் இருக்கும். ஏதோ ஒரு இன்சிடென்ட்காக ஒரு மாஸ்டர் செக்அப்ல எக்கோ பண்ணேன், இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக எக்கோ பண்றேன், அப்பதான் அது சில பேத்துக்கு தெரிய வருமே. அந்த டிசீஸ் இருக்கவங்க கொஞ்சம் ஜிம் போறதுக்கு முன்னாடி காஷியஸா இருக்கணும். ஸோ இப்போ நவடேஸ் அந்த ஸ்க்ரீனிங் வந்து காமன் ஆயிடுச்சு. எல்லா ரொட்டீன் ஸ்க்ரீனிங்லையுமே நம்ம இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் ஈடுபடுறது இன் ஜென்ரல் குட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷனில் எக்கோ பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வார்னிங்கா கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ்ல ஈடுபடக்கூடாது. ஸோ தே ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் சர்டன் ஆக்டிவிட்டிஸ். அது மருத்துவரின் அட்வைஸ் பேர்ல அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இது போக வேற என்ன ஸ்கிரீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் இருதயத்துக்கு நம்மளே ஒர்க் கொடுக்குறோம். ட்ரெட்மில் நடக்க நடக்க இருதயம் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இருதயத்துக்கு வேகமா துடிக்க ஆரம்பிச்சு அப்ப ஏதாச்சும் பிரச்சனை வருதான்னு அப்ப எடுக்கிற இசிஜில தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வேகமா ஏதாவது பண்ணும்போது இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தசை நோய்கள் இன் ஜென்ரல் ஃபெமிலியல்னா என்னன்னா அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா பையனுக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி யாருக்காச்சும் ஹெச்சிஎம் இந்த மாதிரி நோய் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட குடும்பத்தில் இருக்க பசங்களுக்கு சின்ன வயசுலேயே ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இட் கேன் பி சடன் கார்டியாக் டெத் கேன் பி சம்டைம்ஸ் ப்ரிவென்டபிள். ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் நம்ம காஷியஸாக இருப்போம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஜென்ரலாக சிம்டம் அனலைஸ் பண்ணும்போது நம்மளாவே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். இது கேஸ்ட்ரிக் பெயின் தான், எனக்கு அல்சர் தான், அல்சர் தொந்தரவு மாதிரி தான் இருந்துச்சுன்னு மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டு அவாய்ட் தட் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் இசிஜி. இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். எவ்வளோ சின்ன ஏரியாவாக இருந்தாலும் இசிஜி அவைலபிள் இல்லைன்னு சொல்லவே போகிறதில்ல. ஸோ ஒரு இசிஜி பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் ரூல் அவுட் அ மேஜர் ஹார்ட் அட்டாக். நம்மளாவே இன்ஸ்டன்ட் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு கேஸ்ட்ரிக் சிம்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்றதும், எங்கேயாச்சும் இசிஜி எடுக்க சொன்னாங்கன்னா கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டால் எனக்கு சரியாயிரும்னு சொல்கிறதும் மிக தவறான ஒரு விஷயம். ஜஸ்ட் அ சிம்பிள் இசிஜி வில் என்ன சொல்றது, நம்ம உயிர் காக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட சொல்லலாம். இசிஜி எடுத்து பார்த்து ஒருவேளை ஹார்ட் இஷ்யூவா இருந்துச்சுன்னா அதை உடனே ட்ரீட் பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம விட்டுட்டு ஒரு 2 days கழிச்சு இசிஜி எடுத்து பார்த்தோம்னா அப்பயும் தெரியும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வர ட்ரீட்மெண்ட்டுக்கும் அப்புறம் லேட்டாக கண்டுபிடிச்சா வர ட்ரீட்மெண்ட்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட அட்வைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சாதாரண இசிஜி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரூல் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, ட்ரீட்மெண்ட் டாக்டரும் இட்ஸ் பி ஈஸி டு டயக்னோஸ் தட்.